வார்த்தையை நாம் கவனிப்போம். இந்த நாளிலே நம்முடைய செய்தி என்னவென்றால், கர்த்தரை ஆவலோடு தேடுங்கள் என்ற தலைப்பிலே நாம் வசனத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தரை ஆவலோடு தேடுங்கள். ஆமேன். என்ன ஒரு ஆமேன் காணோம், ஒரு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அறிவிப்புகள் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் எக்ஸைட்டிங்களா சொன்னது. அல்லேலூயா, எல்லாம் நமக்கு தேவை. ஆமேன். ஆண்டவர் நாம மகிமைக்காக எல்லாத்தையும் நம்ம செய்யணும். அதுக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். ஆமேன். அல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய வார்த்தை கவனிக்க போகிறோம். கர்த்தரை வாஞ்சையோடு தேடுங்கள் என்ற தலைப்பிலே நாம் வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆதாரமாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை படியுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிமின் ஆகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலுகுவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள். ஆமென். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். எங்கள் இருதயங்களை திறந்திருளுங்க, எங்கள் செவிகளை திறந்திருளுங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். அடிமை சிலுவையில மறைத்து நீங்க பேசுங்க, உங்க வல்லமை வெளிப்படட்டம்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆலயத்தை, இங்க அமர்ந்திருக்கிற ஜனங்களை, ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்களை எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. இந்த 1 சாமுவேல்னாலே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? அன்னாளின் ஜெபம். ஆமேன். அந்த அன்னாளின் ஜெபம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அந்த அன்னாளுடைய கணவர் எல்கானா, அவரை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, மலை தேசத்திலே குடியிருந்த ஒரு மனிதன், அவன் பேர் எல்கானா. அவன் எங்க குடியிருந்தான்? ராமதாயின் ஊரானாகிய ஒரு மனுஷன். அவன் எப்பிராயிமனாகிய சூப்புக்கு பிறந்த எரோகாமின் புத்திரன். எப்பிராயிம் அப்படின்னு சொல்லி போடப்படுற. அப்படின்னா இவன் எப்பிராயிம் கோத்திரம் அல்ல, இவன் ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். எந்த கோத்திரம்? லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். இந்த லேவி கோத்திரத்துக்கு என்று எந்த விதமான சுதந்திரமான இடம் கிடையாது. அவர்களுக்கு ஆங்காங்கு இடங்களை கொடுத்திருப்பார்கள். இஸ்ரவேல் கோத்திரங்களுக்குள்ளார லேவி கோத்திரத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இடங்களை கொடுத்திருப்பார்கள். ஆக லேவி கோத்திரத்துல கோகாத்தின் வம்சத்துல வந்த ஒரு நபர் தான் இந்த எல்கானா. இவருக்கு அலாட் பண்ண இடம் என்னன்னா, மலை தேசத்தில் இருக்கக்கூடிய ராமதாயும் எனப்பட்ட இடத்துல எப்பிராயிமின் புத்திரருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இடத்திலே அவன் குடியிருந்து வருகிறான். ஆமென். அந்த மனுஷனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த எல்கானா என்பவன் என்ன செய்யறான்? தன் குடும்பத்தாரோடு கூட அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அல்லேலூயா. என்ன செய்யறானா? வருஷந்தோறும், இயர் ஆஃப்டர் இயர், he went to the temple of God along with his family. எப்படி போய் வருவான்? குடும்பத்தோட போய் வருவான்.
இப்ப தேவ பிள்ளையே ஆண்டவரை ஆராதிக்கணும்னா எப்படி வரணும்? குடும்பத்தோட. ஒருவேளை கணவன் இல்லாதவர்கள் இழந்தவர்களை விட்டுருவோம். ஆனா குடும்பமா கணவன் மனைவி பிள்ளைகளா இருக்கிறவர்கள் எப்படி வரணும்? குடும்பத்தோட வரணும். அதே அதிகாரத்துல 21வது வசனம் 26 21 படிங்க. எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷந்தோறும் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடு கூட போனான். தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி என்ன பண்ணானா? தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். எந்த இதுல படிச்சீங்க? 1:21. ரைட். பிரைஸ் தி லார்ட். கவனிக்கிறீங்களா? எப்படி போனானா? தன் வீட்டார் அனைவரோடும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஆராதிக்க எப்படி போகணும்? குடும்பமாய் போகணும். அல்லேலூயா. இங்க எல்கானாவுடைய குடும்பத்தை பார்த்தீங்கன்னா, குடும்பம் ஒரு பெரிய குடும்பம். ஆமென். குடும்பம் பெரிய குடும்பம். இவங்க இருக்கிறது எங்க இருக்கிறாங்க? மலை தேசத்துல, மலை பிரதேசத்துல இருக்கிறாங்க. ஆனா ஆலயம் இருக்கிறது எங்க? சீலோவிலே இருக்கிறது. அப்போ அந்த மலை பிரதேசத்திலிருந்து இவங்க கீழே இறங்கி வந்து தேவனை ஆராதிச்சுட்டு திரும்ப என்ன செய்யணும்? மேலே போகணும். இப்போ லைக் எப்படின்னா, குன்னூர் ஊட்டியில் இருக்கிறவங்க மேட்டுப்பாளையத்துக்கு வந்து ஆராதிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப போற மாதிரி. கொடைக்கானல் இருக்கிறவங்க தேவனை ஆராதிக்க கீழே என்ன இருக்கு? கொடைக்கானல் கீழே பழனியா, பழனிக்கு வந்து தேவனை ஆராதிச்சுட்டு போற மாதிரி. ஏற்காட்டில் இருக்கிறவங்க சேலத்துல வந்து தேவனை ஆராதிச்சுட்டு போற மாதிரி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு மனுஷன் இனிஷியேட்டிவ் எடுத்து என்ன செய்யறான்? முயற்சி எடுத்து தன் குடும்பத்தையே திரட்டி கொண்டு வருகிறான். அல்லேலூயா. எல்கானாவை பத்தி தான் போடப்பட்டிருக்கு. எல்கானா தன் குடும்பத்தோடு கூட, அல்லேலூயா, எப்படி வரணுமா? குடும்பத்தோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க வருகிறான். தேவ பிள்ளையே அப்ப எப்படி வரணும்? குடும்ப மற்ற பக்கம் போறது, கல்யாணத்துக்கு போறது பாருங்க, விசேஷத்துக்கு போறத பாருங்க, எப்படி போறாங்க? பிரைஸ் தி லார்ட். எப்படி போறாங்க? குடும்பமா. அன்னைக்கு லீவு போட்டு வந்துடுவார் கணவர். மனைவி எல்லாம் என்ன செய்வார்? நேரத்திலேயே எல்லாம் கிளம்பி ரெடியா, என்ன மேக்கப்பு, என்ன ட்ரெஸ்ஸிங்கு. கல்யாணத்தில் பார்த்தா இவங்களும் நம்ம சர்ச்சுக்கு வரவங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவரை தேடுறதுக்கு பாருங்க, வெளியே நல்லா போங்க, சந்தோஷம். பட் ஆண்டவரை தேடுறதுக்கு எப்படி வரணும்? குடும்பமாய் வரணும். இங்கே பைபிள்ல படிக்கிறோம், அந்த டைம்ல வந்து அன்னாளுக்கு என்ன இல்லை? குழந்தைகள் இல்லை. பெண்ணினாளுக்கு குழந்தைகள் இருந்தது. ஒரு பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண்ணினாளுக்கு ஏறக்குறைய 10 பிள்ளைகள் பக்கம் இருந்திருக்குன்றாங்க. அதனாலதான் எல்கானா சொல்றார், 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகமல். அவளுக்கு 10 இருக்குது. இன்னைக்கு ஒரு பிள்ளைய கிளப்பி கொண்டு வரதுக்கு என்ன சொல்றாங்க? பிள்ளை எந்திரிக்க மாட்டேங்குது, தூங்கிட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல 10 பேரை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரணும். மலை கிராமத்துல இருந்து வரணும். அவங்க வரத்துக்கு பஸ் வசதி கிடையாது. அவங்க வரதுக்கு கால் டாக்ஸி கிடையாது. இன்னைக்கு போன் பண்ண வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்குது டாக்ஸி. வீட்டில் எல்லாரும் வீட்லயும் பைக் இருக்கு, 2 வீலர் இருக்கு. எங்க வீட்டுல 2 வீலரே இல்ல அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? இருந்தா கையை உயர்த்துங்க பார்க்கலாம். 1க்கு 2 வச்சிருக்கீங்க. ஒரு வண்டிக்கு 2 வண்டி இருக்கு. சில வீடுகள்ல கார் வச்சிருக்கீங்க, ஆட்டோ வச்சிருக்கீங்க, எல்லாம் இருக்கு. ஆனா ஆண்டவரை தேடி வர்றதுக்கு என்ன இல்லை? மனசு வர மாட்டேங்குது. இந்த மனுஷனை பாருங்க, 10 பிள்ளைகளை கூட்டிட்டு போகணும். அது மாத்திரம் வழிக்கு தேவையான உணவுகளை ஆயத்தப்படுது. அந்த காலத்துல என்ன செய்யறாங்க? ஹோட்டல்ஸ் இருக்கு, அங்கிங்க வர வழியில போற வழியில சாப்பிட்டு வரோம், சாப்பிட்டு போறோம். சர்ச்சு முடிச்சு சில பேர் போகும்போது டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு போறீங்க, சந்தோஷம். ஆனா அந்த காலத்துல இவங்க வந்துட்டு போகணும்னா அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்?
சமைச்சு ஆயத்தப்படுத்தி எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அந்த காலத்துல ஒட்டகத்து மேலேயோ கழுத மேலேயோ தான் இவங்க ஏறி சவாரி பண்ணி சேனம் கட்டி வரணும். இன்னைக்கு 2 பிள்ளைங்களை கிளப்புறதுக்கு குறை சொல்லிட்டு இருக்கு. அதாவது என்ன சொல்றோம், முடியலன்றமே. அந்த எல்கானா என்ன செய்யறான் பாருங்க, 10 பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்தி, மனைவிமாரை ஆயத்தப்படுத்தி, எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி எல்லாரும் எங்க செய்யறான், இழுத்து கொண்டு போகிறான். எங்க கொண்டு போகிறான், கர்த்தரை ஆராதிக்க கொண்டு போகிறான். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்களும் என்ன செய்யணும், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், தழைக்கணும்னா நீங்க தான் இனிஷியேட்டிவ் எடுத்து, அதாவது இனிஷியேட்டிவ்னு என்னது, நீங்க தான் பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து குடும்பத்தை இழுத்துட்டு வரணும். இன்ஜின் தான் இழுக்கணும். ஆமென். இன்ஜின் தான் ட்ரெயின்ல, இன்ஜின் தான் என்ன செய்யுது, பெட்டிகளை இழுத்துட்டு வருது. லாஸ்ட்ல இருக்கிற காடு பெட்டி அது இழுத்துட்டு போகுதா? இல்ல, இன்ஜின் என்ன செய்யுது, இழுத்துட்டு கொண்டு வருகிற. அந்த போல ஒவ்வொரு ஆண்களும் உங்க குடும்பம் உருப்படணும்னா என்ன செய்யணும், எழும்பணும். தூங்கிட்டு இருந்தா உருப்படாது. தூங்கி வழிஞ்சிட்டு ஜெபத்துக்கு வராம இருந்தீங்கன்னா என்ன செய்யாது, உருப்படாது. நீங்க கோவிச்சுக்கிட்டாலும் சரி, சொல்றத என்ன செய்யணும், சொல்லி ஆகணும், சத்தியத்தை சொல்லணும். இந்த எல்கானா ரொம்ப எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது, உற்சாகமாக இருந்தது. இதை இப்போ வாசிக்கும் பொழுது ஒரு மனிதன் முயற்சி எடுக்கலன்னா அந்த குடும்ப ஆலயத்துக்கு வந்திருக்காது. ஆமென். அவன் எதுக்கு அவ்வளவு பிரயாசப்பட, வருஷந்தோறும் வந்தான். பழைய ஏற்பாட்டு காலத்துல வருஷத்துக்கு 3 தடவை ஆண் மக்கள் எல்லாம் ஆலயத்துக்கு வரணும். வருஷத்துக்கு 3 முறை ஆலயத்துக்கு வரணும். அவன் எங்க போறானோ இல்லையோ, எங்க வரணும், ஆலயத்துக்கு வரணும். ஆண் மக்கள் எல்லாம் வரணும். இன்னைக்கு ஆண் பையன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஆலயத்துக்கு வராம இருக்கிறாங்க. ஆலயத்துக்கு வராம இருந்தா உருப்பட முடியாது. இருக்கீங்களா? ஆமென். சின்ன பையன்ல இருந்து குழந்தை இருந்து ட்ரெயின் பண்ணி அவன் எண்ணம், அவன் இருதயம் எல்லாம் எங்க இருக்கணும், சர்ச்சுக்கு போகணும், கர்த்தரை ஆராதிக்கணும்ன்ற அந்த பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், நம்ம ஆயத்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி அடிச்சு உதைச்சு என்ன செய்யணும், கொண்டு வரணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன் ஆலயத்துக்கு போனான் இந்த எல்கானா, ஏன் ஆலயத்துக்கு போனான்? 3வது வசனத்துல படிக்கிறோம், அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை, யார, சேனைகளின் கர்த்தர், தேவன் எங்க இருக்கிறார், தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆராதிக்கிற இடத்துல தான் தேவன் இருப்பார். அவரை தொழுது கொள்ளுகிற இடத்துல தான் தேவன் இருப்பார். ஆக தேவனை ஆராதிக்க, ஆமென், எங்க வந்தானோ கர்த்தரை பணிந்து கொள்ளவும். நீங்க பணிஞ்சீங்கன்னா உங்களை பார்த்து உங்க பிள்ளைகள் பணியும். நீங்க முட்டி போட்டு அதை பார்த்து உங்க பிள்ளைகள் முட்டி போடும். நீங்க முட்டி போடலன்னா அதுங்க முட்டி போடாது. இப்ப நீங்க செய்யாத ஒரு காரியத்தை அவங்கள செய்ய சொன்னா அவங்க செய்ய மாட்டார்கள். ஆமென். சாக்கு போக்கு சொல்லதான் பார்ப்பாங்க. ஆக இவன் எதற்காக ஒரு கர்த்தரை பணிந்து கொள்ள வருகிறான்? அல்லேலூயா. ஆலயத்துக்கு எதுக்கு வரும்? கர்த்தரை பணிந்து கொள்ள வர வேண்டும். பணிந்து கொள்ளுதல் என்ன? ஆண்டவரிடத்துல தன்னை ஒப்பு கொடுத்தல், ஆண்டவரை ஆராதிக்குதல், அவருடைய வார்த்தையை கேட்க, ஆமென், அவருக்கு நம்மை அர்ப்பணிக்க, ஒப்பு கொடுக்க, ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவர் கட்ட என்ன செய்யணும், அர்ப்பணிப்பதற்காகத்தான் ஆலயத்துக்கு வருகிறோம். அல்லேலூயா. ஆக சர்ச்சுக்கு வரக்கூடிய நோக்கம் என்ன சொல்லுங்க? அவரை பணிந்து கொள்ளவும். அவரை பணியாம வாழ்க்கையில வாழவே முடியாது. ஆண்டவரை தேடாம என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆமென். அவர்தான் நமக்கு சோர்ஸ், அவர்தான் நமக்கு ஜீவன், அவர்தான் நமக்கு பலன். அவரை அல்லாமல் நம்மால் வாழ முடியாது, முடியாது, முடியாது. ஆக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கட்டாயம் தேவை. இந்த பணிந்து கொள்ளுகிற அனுபவத்துக்கு ஒவ்வொரு புருஷன்மாரும், ஆண்கள் என்று சொல்லுகிறவர்கள், ஆமென், எல்லாரும் என்ன செய்யணும், உங்க குடும்பத்தை ஆதாயப்படுத்தி ஆயத்தப்படுத்தி இழுத்துட்டு வரணும்.
இழுத்துட்டு வரணும். கடினமான காரியம் தான், கடினமான லக்கு தான். இன்னைக்கு ஆண்டவர் சகல வசதி வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறார். கொடுத்திருந்தும் நீங்க நிர்விசானமா இருந்தீங்கன்னா நான் சொல்ல ஆமேன், அதை அனுபவிக்கும் போது தெரியும். ஆக சரியான பாதையில பிள்ளைகளை நடத்த வேண்டும். அவன் கர்த்தரை பணிந்து கொள்ள வந்தான். இரண்டாவது காரியம் எதுக்கு வந்தான்? அவருக்கு பலியிடும்படியாக, அவருக்கு பலி செலுத்தும்படியாக. பலி செலுத்த வேண்டுமானால் ஆண்டவருக்கு அவன் காணிக்கை செலுத்தும்படியாக வந்தான். ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியாக வந்தான். அந்த நாட்கள்ல பலி செலுத்தணும்னா என்ன செய்யணும்? அவங்க ஊர்ல இருந்து கிளம்பும் பொழுதே பலிக்கான மிருகத்தை பிடிச்சிட்டு வரணும். அப்படி இல்லை என்றால் அதற்கான பணங்களை கொண்டுட்டு வந்து அந்த ஆலயம் இருக்கிற பகுதிகளில் சில பேர் என்ன செய்வாங்க, அந்த விலங்குகள் எல்லாம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. அவங்கிட்ட வாங்கிட்டு என்ன செய்யணும்? அந்த பலி செலுத்தணும். அந்த பலியிலே ஆண்டவர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டுமானால் தனக்கு ஆண்டவர் தேவை என்பதை உணர்ந்து கொள்ளவும், இரண்டாவது அவரை பிரியப்படுத்தும்படியாக என்ன செஞ்சாங்க? ஆலயத்துக்கு வருஷந்தோறும் போய் வருவான். அப்போ அவன் வருஷத்துக்கு ஒரு தடவை தானே போனான். நானும் அந்த மாதிரி வரனே. அவங்க இருந்த காலம் அந்த காலம். இந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்காருங்க? ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் ஆராதிக்க வலியுறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. அப்ப சபை கூடி வருதல் என்ன? ஆண்டவரை ஆராதிக்க கூடி வருகிற அறிவிப்புகளை பெறும் பொழுது என்ன செய்யணும்? நாம் எல்லாம் கூட்டம் கூட்டமாய் குடும்ப குடும்பமாய் ஆண்டவரை பணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பணிந்து கொள்ளதான் என்னது? ஆண்டவரை பாடுறது பணிந்து கொள்ளுதல். இப்ப பாடுற நேரத்துல பாடணும், துதியுங்கள் சொல்லும்போது துதிக்கிற நேரத்துல துதிக்கணும். அல்லேலூயா. அதுதான் பணிந்து கொள்ளுதல். ஜெபிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். வசனத்தை கேட்கிற நேரத்தில் வசனத்தை கேட்கணும். ஆமேன். இதெல்லாம் தான் பணிந்து கொள்ளுதல். ஆக இந்த பணிந்து கொள்ளும் பொழுது நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்ற அர்த்தம். இதை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவர் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். யார் யார் எப்படி வராங்க, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் பார்ப்பது மாத்திரமல்ல, நம்முடைய நினைவுகளையும் அறிகிறதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகிறது. ஆமென். not only he is looking but he could sense our spirit. என்ன நினைக்கிறோன்றதை என்ன செய்யறாரு? அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக எப்படி எப்படி பணிந்து கொள்ளுகிறோம் என்பதை ஆண்டவர் என்ன செய்யறாரு? பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த எல்கானா உண்மையாய் தேவனை ஆராதிக்க போனான். அல்லேலூயா. உண்மையா வருஷம் தவறினாலும் இவன் தேவனை பணிந்து கொள்ள போவது தவறவில்லை. அல்லேலூயா. குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி குடும்பத்தை இழுத்து கொண்டு அவன் ஒரு 15 மைல் என்ன செய்யறான்? பயணம் பண்ணி தேவனை ஆராதிக்கிறான். அந்த ஆராதனை தான் அவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஆமென். பைபிள்ல படிக்கிறோம், ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை படிங்களேன். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அல்லேலூயா. ஆமென்.
கடைசி நாட்கள் எல்லாம் எங்க போவாங்களாம்? ஆலயமானது பர்வதங்களுக்கு மேலாக ஸ்தாபிக்கப்படும், சகல ஜனங்களும் என்ன செய்வாங்களாம்? அதற்குள் ஓடி வருவார்கள். ஆமென். பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அல்லேலூயா. ஆமென். எல்லா ஜாதிகளும் எங்க வருவாங்களாம்? ஆலயத்துக்கு நடந்து வர மாட்டாங்க. எப்படி வருவாங்க? ஆமென். அப்படிங்கும்போது என்ன செய்வாங்க? ஓடுவாங்க. அந்த மாதிரி எல்லா ஜாதிகளும் ஆலயத்துக்கு ஓடி வருவாங்க. கடைசி நாட்கள், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி நாட்கள். நேற்றைக்கு முந்தின தினம் நினைக்கிறேன், எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஐயா உட்கார்ந்து இருந்தார். அவர் என்னை கூப்பிட்டார், பாஸ்டர் இங்க வாங்க. அவருக்கு ஒரு 80 வயசுக்கு மேல ஆச்சு. பேப்பரை காமிச்சார், இதை படிச்சு பாருங்கன்னார். அதை படிச்சு பார்த்தா ஒரு குரங்கு, அதுக்கு உடல்ல புண்ணாயிருச்சு. அந்த புண்ணாகும்படி அந்த குரங்கே ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்துக்குச்சாமா. படிச்சிங்களா பேப்பர்ல? தினத்தந்தி பேப்பர்ல குரங்கு ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்துக்குச்சு. டாக்டர் என்ன செய்யறாரு? ட்ரீட்மெண்ட் பார்த்து அனுப்புறாரு. அவர் சொல்றாரு, கலியுகம் ஆயிருச்சு ஐயா, கடைசி காலம் ஆயிருச்சுன்றாரு. இப்போ வியாதிப்பட்ட குரங்குக்கு புத்தி வருது, ஆஸ்பத்திரிக்கு போனா ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்ட்டு. ஆனா மனுஷனுக்கு புத்தி இல்லையே. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போனா சத்தியம் கிடைக்கும்ட்டு. கடைசி நாட்கள்ல எல்லாம் இப்படி என்ன செய்யறாங்க? அது உணர்வு அடைஞ்சு போகுது. இதுக்கு முன்னாடி இன்னொரு விலங்கு கூட ஆஸ்பத்திரிக்கு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஐயா சொன்னார், வயசானவர். யானையா? ஆமா, ஒரு யானை கூட அதனுடைய முதலாளி இறந்துட்டாருன்னு போய் என்ன செய்யுதான், அது ஆஸ்பத்திரியில படுத்துக்குச்சாமா. எதுக்கு சொல்ல வர? மிருகங்களுக்கெல்லாம் தெரியுது. என்ன தெரியுது? எங்க போனா ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்ட்டு. இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? கேக்குது எல்லாத்துக்கும்? ஆமென். அப்போ தேவ பிள்ளைகள் எங்க வரணும் சொல்லுங்க? ஆலயத்துக்கு வரணும். எங்க வரணும்? எல்லாம் இங்க கவனிங்க. எல்லாம் எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும். அல்லேலூயா. எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும். ஆக கடைசி நாட்கள்ல ஆலயமானது பர்வதங்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதனிடத்துக்கு ஓடி வருவார்கள். ஓடி வருவார்கள். ஏன் ஓடி வராங்கன்னா, ஏன் ஓடி வராங்களாம் ஆலயத்துக்கு? அங்க என்ன படிக்கிறோம்னா, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வழிகளை நமக்கு போதிப்பார். He will teach his ways. நம்ம வழியை தெரிந்து கொண்டிருந்தா அந்த வழி எங்க கொண்டு போய் விடும்? பாதாளத்துல கொண்டு போய் விடும். ஆனா அவருடைய வழியை தெரிந்து கொண்டார், அந்த வழி எங்க கொண்டு போய் விடும்? பரலோகத்துல கொண்டு போய் விடும். ஆகவேதான் ஆலயத்துக்கு வருகிறார். ஆலயத்துலதான் வசனம் போதிக்கப்படுகிறது, ஆலயத்துலதான் சத்தியம் சொல்லப்படுகிறது, பரலோகத்துக்கான வழி, நித்திய ஜீவனுக்கான வழி சொல்லப்படுகிறது. வேற இடத்துக்கு போனா எப்படி பணம் சம்பாதிக்கலாம் இதுதான் சொல்லி தருவாங்க. ஆமென். கவனிக்கிறீங்களா? உலகமானது பாவத்தை குறித்து சொல்லித்தரும், பாவத்தை குறித்து சொல்லித்தரும். ஆனா சபையில பரிசுத்தத்தை குறித்து சொல்லித்தரப்படும். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை பெற வேண்டுமானால் ஆலயத்துக்கு வரணும். அப்பதான் அவருடைய வழிகளை போதிப்பார். ஒரு வழி உண்டு, அது தேவனுடைய சமூகத்துல கொண்டு போய் விடும். அந்த வழிக்கு வரணும். அல்லேலூயா. நாம சில வழிகளை தெரிந்து கொண்டு இங்கி அங்கேயும் போனோம்னா பரலோகத்துக்கு போக முடியாது. எங்கதான் போகணும்? held up in hell. கடைசியாக எங்க போய் முடியும்? நரகத்துல போய் முடியும். ஆமென் சொல்லுங்க. புரியுதா? ஆமென். அவருடைய வழியை தெரிந்து கொண்டு அந்த பாதையில் நடக்கும். வழி இதுவே, இதுல நடவுங்கள் என்று சொல்லப்படுகிற சத்தம் கேட்கணும்னா எங்க வரணும்? சபைக்கு வரணும். அல்லேலூயா. இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்கணும்னா எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும். சத்தியத்தை கேட்கணும். சத்தியத்தை கேட்காம உலகத்தாண்ட போய் ஆலோசனை கேட்டா அவன் என்ன சொல்லி தருவான்? கஷ்டப்படுறியா? குடிடாம்பான். ஆமென். பாவம் பண்ணிடாம்பா. பேப்பர்ல நேற்றுக்கு நான் நியூஸ் படித்தேன். பேப்பர் பார்ப்பேன், ஹெட்லைன்ஸ் பார்ப்பேன், முக்கியமான
சில தகவல்கள் இதெல்லாம் படிப்பேன். அப்பதான் என்ன செய்ய முடியும், கரண்ட் ஈவெண்ட்டோட நம்ம இருக்க முடியும். பாருங்க, ஆஸ்திரேலியா தேசத்துல ஒரு 27 வயது நிரம்பின ஒரு பெண், அவ நடிகையா இருந்து ஆபாச காட்சி நடிச்சிருக்கிறார். அந்த ஆபாச காட்சியில 200 ஆண்களோட அவ நடிக்கணுமா. அந்த இதுக்கு பார்த்தா 600 பேர் வந்துட்டாங்களாம். 587 பேரோட ஒரு பெண் என்ன செய்திருக்கிறார், உல்லாசத்தை அனுபவித்தாலும் பேப்பர்ல போட்டிருக்க. 506 மணி நேரத்துல 587 பேரா. எப்படி பாவம் பெருகிருச்சு பாத்தீங்களா? அந்த 587 பேர் எங்க போகணும், நரகத்துக்கு போகணும். வேசி ஆழமான படுகுழி, அவளிடத்துல போகிறவள் எங்க போறாங்களா, நரக பாதாளங்களுக்கு போகிறாள். உலகம் அதை தான் கொற்றுத்தரும். உலகத்தின் வழிகள் நரகத்துக்கு போகும். ஆனா ஆண்டவருக்கு வரும்போது நீ உன்னை காத்துக்கொள், வேசிக்கிட்ட போகாத, பாவத்துக்கு போகாத, சத்தியத்துக்காக நில்லு. இதுதான் ஆண்டவருடைய வழிகள். இந்த வழிகளை ஒருவன் பின்பற்றும் போது எங்க வர முடியும் சொல்லுங்க? என்ன வரமாட்டேங்குது? பரலோகத்துக்கு போகணுமே வேண்டாமா? சொல்லுங்க, எங்க போகணும்? பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, இந்த பக்கத்துல எங்க போகணும்? சத்தம் பத்துல இந்த பக்கத்துல சொல்லுங்க. ஆமா, எங்க போகணும்? அவருடைய வழிகளை நமக்கு போதிப்பார். He will teach his ways. அவருடைய வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். நாம் அவருடைய பாதைகள், அந்த வழி தெரிஞ்சாதான் நடக்க முடியும். வழி தெரியல எப்படி நடக்க முடியும்? ஆக தேவ பிள்ளையே, வழிகளை கற்றுக்கொள்ள வேண்டுமானால், சத்திய வழிகளை கற்றுக்கொள்ள வேண்டுமானால், நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும். அல்லேலூயா. ஏனென்றால் அந்த ஆலயத்துல என்ன இருக்குமா? வேதம் இருக்கிறது, வசனம் இருக்கிறது. வசனத்தை தவிர, வேதத்தை தவிர எந்த ஒரு காரியத்தையும் போதிப்பதில்லை. அல்லேலூயா. இந்த வசனம் தான் நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும். அல்லேலூயா. ஆகவேதான் எல்கானா எங்க போறாருங்க? ஆலயத்துக்கு போற. சீலோ மலைநாடு, இந்த மலைநாட்டில இருந்து தேவனை பணிந்து கொள்ள, அவருடைய வழிகளை தெரிந்து கொள்ள, வசனத்தை புரிந்து கொள்ள, சத்திய பாதையில நடக்க என்ன செய்றாருங்க? அவர் அந்த பெரிய மலைநாட்டிலிருந்து தன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி, நான் மாத்திரம் அந்த வழியை தெரிந்து கொண்டால் பத்தாது, என் மனைவி தெரிந்து கொள்ள வேண்டும், என் பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த 10 பிள்ளைகளும் பரலோகத்துக்கு வரணுன்றதுக்காக என்ன செய்றாருங்க? அவர் குடும்பத்தையே ஆயத்தப்படுத்தி இழுத்து கொண்டு வருகிறார். எதற்காக? கர்த்தரை பணிந்து கொள்ளும்படியாக. அல்லேலூயா. ஆமென். அடுத்து எதுக்காக ஆலயத்துக்கு போகணும்? எதுக்காக ஆலயத்துக்கு போகணும்? ஆலயம் என்பது என்ன? ஆலயம் என்பது என்ன? சங்கீதம் 65:4 படிங்களேன். ஆலயம், சங்கீதம் 65:4 வேகமா படிங்க. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீடு. ஆலயம் என்பது என்ன? தேவனுடைய வீடு. அல்லேலூயா. தேவனுடைய வீடு, அதுதான் ஆலயம். அல்லேலூயா. அந்த ஆலயத்தின் நன்மையினால் என்ன செய்வாங்களாம்? திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. நீங்க உங்க வீட்டை விட்டுட்டு எங்க வேணா நீங்க போங்க, வெளியூருக்கு போங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போங்க, வெளிநாட்டுக்கு போங்க, நல்ல ஸ்டார் ஹோட்டல்ல தங்குங்க, சாப்பிடுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா உங்க இருதயம் எப்படி இருக்குன்னா, எப்படா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு தான் இருக்கும். இருக்குமா இருக்காது? எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்கு? ஒரு சிலருக்குலாம் இல்லையாட்டு இருக்குது. ஆமீன். எனக்கு அப்படி இருக்குதுப்பா. எங்க போனாலும் சரி, எங்க வரணும்? நம்ம வீட்டுக்கு வந்துடணும். அப்ப அந்த வீடு சின்ன வீடோ பெரிய வீடோ, அது குடிசை வீடோ, அது பங்களாவோ, எதுவாக இருந்தாலும் நம்ம வீடு வந்தாதான் என்ன செய்ய முடியும்? நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அல்லேலூயா. இருக்கீங்களா? புரியுதா சொல்றது? ஆமேன். பொன்விழா நகர் ஐயா, புரியுதா உங்களுக்கு சொல்றது?
எங்க போனாலும் பொன்விழா நகர்ல இருக்கிற உங்க வீட்டுக்கு போனாதான் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்பாடா அப்படின்னு இருக்கும் இல்லையா? உங்க வீட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வீங்க? ஒரு சந்தோஷம், ஒரு ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. அந்த மாதிரி ஆண்டவருடைய வீடு என்ன? ஆலயம். இந்த ஆலயத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வீட்டின் நன்மையால். நம்முடைய வீட்டுல வந்து நம்ம எதையாவது எடுக்க யார்ட்டையே கேட்போமா? கேட்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி ஆலயத்துல வந்து தேவனை ஆராதிப்பது என்ன? அவருடைய வீடு. அந்த வீட்டுல வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம்? நன்மையால் திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. நன்மையை தருவார். நீங்க உங்க இருதயத்துக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும், உங்க இருதயத்துக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு. அப்பா வந்துட்டோண்டா அப்படின்ட்டு. அந்த மாதிரி என்ன செய்யணும்? ஆலயத்தின் வீடு, தேவனுடைய வீடு ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள வந்தாதான் என்னதுங்க? ஒரு நிறைவு, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி. இது எங்க ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? இந்த ஆலயத்துல வச்சிருக்கிற. அதை உணரணும், உணரணும். உணருகிற பிள்ளைகளுக்கு தான் தெரியும். உணராத பிள்ளைகளுக்கு அதை பத்தி தெரியாது. சில பேருக்கு உணர்வே இல்லை, என்ன பண்ணாலும் உணர்வு இல்லை. இவ்வளவுதானா, இதுதானா அப்படிம்பாங்க. ஆனா அதை உணருகிற பிள்ளைகள் பாருங்க, ஒரு சின்ன பொருள்னாலும் வேல்யூ பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஒரு முறை VBS நடத்தி, அந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், VBS நடத்தி பிள்ளைகளுக்கு பிரைஸ் கொடுக்கிறோம். பிரைஸ் கொடுக்கும்போது ஒரு பையன் சொல்றான், டே 10 ரூபா தட்டுறான்றான். பக்கத்துல இருக்கிற என்ன சொல்றான்? 10 ரூபா தட்டுடான்றான். என்ன கொடுத்தாலும் அவனுக்கு என்ன இல்லை? திருப்தி. ஆனா இன்னொரு பையன் சொல்றான், டே ஆலயத்துல இருந்து கொடுக்குறாங்கடா, சர்ச்சில இருந்து கொடுக்குறாங்கடா அப்படின்னு சந்தோஷமா சொல்றான். அப்ப ஆண்டவர் யாரை பார்ப்பாரு? அதை வேல்யூ பண்றவனை தான் பார்ப்பாரு. அதை உதாசீனப்படுத்தணும் பார்க்க மாட்டாரு. சரிங்களா? ஆக தேவ பிள்ளை ஆலயத்தில் இருக்கிற நன்மையினால் கர்த்தர் என்ன செய்யறாராம்? திருப்தி ஆக்குகிறார். அல்லேலூயா. அப்ப ஆலயத்துல நன்மை இருக்கிறது, ஆலயத்துல திருப்தி இருக்கிறது, ஆலயத்துல அவருடைய வார்த்தை இருக்கிறது, வசனம் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. அந்த வழிகளை ஆண்டவர் நமக்கு போதிப்பார், காண்பிப்பார், தெரிவிப்பார். அந்த பாதைகள் நடக்கும் பொழுது என்ன நடக்கும்? நமக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. இந்த எல்கானா ஆலயத்துக்கு போன அதனால கிடைச்ச 3 நன்மைகள் சீக்கிரமா சொல்லி முடிக்கிற 3 நன்மைகள். முதல் நன்மை என்னன்னா, அவன் குடும்பத்துல சண்டை நீங்குச்சு. அல்லேலூயா. நிறைய குடும்பங்கள்ல சண்டை, காரணமில்லாத வாய் சண்டை, வார்த்தையினால் சண்டை, பேச்சு சண்டை. இப்ப எல்கானா ஆலயத்துக்கு போற 6வது வசனம் 7வது வசனத்தை படிங்களேன். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடி வாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள். என்ன அது? வார்த்தையினால குடும்பத்துல சண்டை. துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் இவளை மனமடி வாக்குவாள். வார்த்தையில என்ன செய்வாங்க? மனமடி. சில வீட்டுல அப்படிதான். கணவன் மனைவியை திட்டுறது, மனைவி கணவனை, பிள்ளைகள் பெற்றோரை திட்டுறது, பெற்றோர் பிள்ளைகளை திட்டுறது. வார்த்தையில சண்டை. வார்த்தையில் என்னது? முட்டல், மோதல், உரசல். வாகனத்தை ஓட்டிட்டு போகும்போது ஒழுங்கா ஓட்டல என்ன ஆகும்? முன்னாடி போறவன் பின்னாடி போய் உரசிடுவான், மோதிடுவான். அப்ப என்ன? சண்டை. அந்த மாதிரி குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இல்லையா? பிராக்டிக்கலா நான் சொல்றேன். குடும்பத்துல கணவன் மனைவி சமயத்துல என்ன செய்யுது? சில வாக்குவாதங்கள், சில பேச்சுக்களினால் வருகிற மனமடிவாகும்படியாக பேசுகிறது, மனமடிவாகும்படியான செயல்கள். சிலருக்கு ஒன்று பிடிக்கும், சிலருக்கு ஒன்று பிடிக்காது. ஆக பிடிக்காத காரியம் இருக்கும்போது என்ன செய்யறது? பேசுறது, சண்டை, வழக்கு. இதெல்லாம் இருக்கா இல்லையா உங்க குடும்பத்துல? யார் குடும்பத்தில் இல்லையா? இருக்கா இல்லையா? சத்தம் பத்தலையே. இருக்கு. என்ன மலர்கணன் இருக்கா இல்லையா? இருக்கிறது 2 பேரு. ஆனா அங்கே என்ன இருக்கு? முட்டல், முரசல்லாம் இருக்குது இல்லையா? ஆமா. ஏதாவது சொன்னா மூஞ்சி எப்படி ஆயிரும்? மூஞ்சி அப்படியே வீங்கிரும்.
சில மூஞ்சி என்ன ஆகும், அப்படியே கடுக்கடுக்கடுன்னு இருக்கும். கடுகு போட்டா போன வாரம் தான் செய்திகள் கடுகை பத்தி. இவன் ஆலயத்துக்கு ரெகுலரா குடும்பத்தை கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறான். அந்த குடும்பத்துல இருந்த பிரச்சனை மாறுச்சு. அல்லேலூயா, ஆமென். அற்புதம் செய்வார். அந்த எதனால பிரச்சனை வந்ததோ அந்த பிரச்சனையை ஆண்டவர் மாற்றி போட்டார். இப்ப யாரால அந்த பிரச்சனை வருதோ அதற்கு ஆண்டவர் ஒரு தீர்வை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. குடும்பமா அழைச்சிட்டு போறான். அந்த சண்டை போடுற நபரும் பேசுற நபரும் அங்கதான் இருக்கிறாங்க. ஒரு காரியம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா பேச முடியாதபடி வாய் என்ன செஞ்சது, அடைச்சிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆலயத்துக்கு போகணும், குடும்பமா போகணும். சண்டை போடுற டிக்கெட்டையும் கூட்டிட்டு போகணும், பேசுற டிக்கெட் எல்லாத்தையும் கூட்டிட்டு போனா என்ன, கண்டிப்பா அங்க ஒரு மாற்றம் வரும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். குடும்பத்துல சண்டை பிரச்சனையா என்ன செய்யும், கண்ணை மூடி எல்லாத்தையும் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்துருங்க. வார்த்தையை கேட்கும் போது ஆண்டவர் தொடுவார், மாற்றங்கள் வரும், அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. இந்த ரெகுலரா எல்கானா வருஷ வருஷம் போயிட்டே இருந்தாரு. சண்டை போடுறவ திருந்திட்டா, அவ வாய் அடைக்கப்பட்டு போச்சு. புரியுதா உங்களுக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாக்குவாதம் பண்ற ஆள் உங்க வீட்டுல இருந்தா சர்ச்சு கூட்டிட்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்கா திருந்திடுவாங்க. சொன்னீங்களா? இல்லையா? சொன்னீங்களா? ரெண்டாவது பாயிண்ட், சர்ச்சுக்கு போறதுனால அந்த குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமா மாறுச்சு. ஜெபத்தினால தடைகள் நீங்குச்சு. அல்லேலூயா. பைபிள்ல படிக்கிறோம் ஒரே ஒரு வசனத்தை, 9வது வசனம் மட்டும் படிங்க. 9வது வசனம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பே அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தாள். அன்னாள் வருஷம் என்ன செய்வா, ஆலயத்துக்கு போயிட்டு வருவா, ஆனா ஜெபிக்க மாட்டா. ஆனா தொடர்ந்து போயிட்டு வர வர என்னாச்சு, அவளுக்குள்ள ஒரு உணர்வு, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், தடைகள் நீங்கணும், கற்பங்கள் திறக்கப்படணும். ஜெப உணர்வு வந்தது. ஆலயத்துக்கே போகாம இருந்தா ஜெபிக்கணும்ன்ற எண்ணம் வந்திருக்குமா? வராது. இங்கெல்லாம் சொல்லும்போது அதிகாலை எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க, உபவாச கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன, கொஞ்ச நாச்சும் அந்த வார்த்தை உள்ளத்துக்குள்ள போகும். கொஞ்ச நாச்சும் அந்த கற்பார இருதயத்தை என்ன செய்யும், அசைக்கும். அல்லேலூயா. கற்பாறையா இருந்தா உடைச்சிடலாம், இரும்பா இருந்தா உடைக்க முடியுமா? ஆமென். சிலர் இருதயம் எப்படி இருக்கு, இரும்பா இருக்கு. ஏன் டேனியல்? இரும்பா இருக்கு. ஜபத்துக்கு போனா எங்க ஆசீர்வதிக்கப்பட்டுருவோமோ, இதே ஆட்டோ போதும் அப்படின்ட்டு இருந்தீங்க. அதே ஆட்டோ தான் கடைசி வரைக்கும். ஆண்டவர் தேடினா என்ன செய்வார், உயர்வை கொடுப்பார். கற்பார இருதயம் உடைக்கப்பட்டு ஜெப ஆவி ஊற்றப்பட வேண்டுமானால் என்ன செய்யணும், ஆலயத்துக்கு வரணும். ஜெபிக்க 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 என்ன ஆகும், பல வருஷ நிந்தை, பல வருஷ கஷ்டம், எத்தனை வருஷம் தெரியல, பல வருஷம் ஒரு ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருந்தது, ஒரு நன்மை கிடைக்கல, இயற்கையா கிடைக்க வேண்டியது கிடைக்கல. ஆமென். கல்யாணம் ஆன உடனே 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, கையில ஒரு குழந்தையோட தூக்கிட்டு வருவாங்க. இப்ப எல்லாம் 1 வருஷம் கல்யாண நாள் வரதுக்கு முன்னாடி ஆயிருதெல்லாம். ஆனா பாருங்க, கல்யாணம் ஆயும் என்ன இல்ல, குழந்தை இல்லை. அப்போ அந்த தடைகள் அவளுக்குள்ள ஒரு பெரிய நிந்தை மாற வேண்டுமானால் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வர வரதான் விசுவாசம் வரும். ஆலயத்துக்கு வர வரதான் ஜெபிக்கணும்ன்ற எண்ணம் வரும். ஆமீன். மற்றவங்களை பார்த்தாவது நம்மளும் ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ண உணர்வு வரும். இந்த எல்கானா குடும்பம் மாத்திரம் போயிருக்குமா, பல குடும்பங்கள் வந்திருப்பாங்க. ஆனா ஒரு குடும்பத்தை தான் ஆண்டவர் ஹைலைட் பண்றாரு. ஆக தேவ பிள்ளையே, நீங்க குடும்பமாய் வரும் பொழுது அந்தந்த குடும்பத்துக்கு தேவையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா.
அப்ப அந்த வீட்டில் இருக்கிற ஒரு சகோதரி அது வரைக்கும் போராடிட்டே இருந்தாங்க சுயத்தால. ஆனா இப்ப என்ன செய்யறாங்க? ஜெபிக்கிறவர்களாக மாறி கண்ணீரோட அழுது ஒப்பு கொடுத்து பொருத்தனை பண்ணி பல மணி நேரங்கள் ஜெபிக்கிறார்கள். இதெல்லாம் எங்க போய் கிடைக்கும்? சர்ச்சுக்கு வரும்போது தான் கிடைக்கும். அல்லேலூயா. பாஸ்டர் ரெகுலரா சர்ச்சுக்கு வந்துட்டே இருந்தாங்க. அவங்களுக்குள்ளார ஆண்டவர் போட்ட தாகம் என்ன? 7 மணி நேரம் ஜெபிக்கணும், கண்ணீர் வடிக்கணும். அந்த தாகத்தை ஆண்டவர் போட்டார். அந்த தாகம் இன்றைக்கு அநேகருக்குள்ள பற்றி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எங்க சொல்லியிருக்கு பைபிள்? ஆக ஜெபித்தாள் அவ இருதயத்தை ஊற்றி உள்ள மனம் கசந்து அழுகிறாள். சொல்ற மன கிளேசம் உள்ள இந்த ஜெப ஆவி எங்க கிடைச்சது? வருஷ வருஷம் கீப் ஆன் கோயிங் டு சர்ச். அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் வர கூட்டங்கள்ல கலந்து கொள்ள சாட்சிகளை கேட்க, ஆண்டவருடைய அற்புதங்களை கேட்க, ஜெபிக்காதவர் கூட ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். ஜெப வாசனை வரணும்னா என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு வரணும், ஜெபிக்கிறவங்களோட இணைந்து ஜெபிக்கணும். ஆமென். ஒரு விறகு தனியா எரிஞ்சா அது எரியாது. அதே கூட்டா எரியும் போது என்ன செய்யும்? அது எரியும். அதை போல தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளோட கலக்கும் பொழுது நமக்குள்ள இந்த ஜெப ஆவி ஊற்றப்படும். அல்லேலூயா. அந்த எல்கானா தொடர்ந்து ஆலயத்துக்கு போகிறபடினாலே அவன் மனைவி ஜெபிக்கிறவளாய் மாறினாள். அல்லேலூயா. ஜெபித்தார்கள். ஜெபிக்கிறவங்களுக்கு கட்டாய அற்புதம் நடக்கும். ஜெபிக்கிறவங்களுக்கு வழி திறக்கப்படும். அல்லேலூயா. பல நாள் நிந்தை மாறினது, பல நாள் அழுகை மாறினது, பல நாள் ஏக்கம் மாறினது, பல நாள் தவிப்பு மாறினது. ஏதாவது உங்களுக்கு தேவையா? என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நமக்கு ஒரு ஆலயம் தேவை. நாம் ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறோம். பல நாள் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு நாள்ல கிடைக்கும். ஆண்டவர் வருகை தாமதமானால் நம்ம எல்லாம் அந்த புதிய ஆலயத்தில் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. அந்த மாதிரி ஜெபத்தை கற்றுக்கொண்டால் ஆலயத்துக்கு போறனால என்னாச்சு? ஜெபம். இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? சர்ச்சுக்கு வரதுனால குடும்பத்துல சண்டை மாறிச்சு, சமாதானம் கிடைச்சது. ரெண்டாவது, தொடர்ந்து ஆலயத்துக்கு வரதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்க ஜெபிக்கிறவர்களாக மாறினார்கள். ஆமென். அண்ணால் ஜெபிச்சதை பார்த்து பெண்ணினாலும் ஜெபிச்சிருப்பா இல்லையா? ஆமென். அந்த பிள்ளைகளும் ஜெபித்து இருப்பாங்க. எல்லாரும் ஜெபித்தார்கள். குடும்பமே ஜெபிக்கிற குடும்பம் மாறிடுச்சு. ஜெபிக்கிற குடும்பம் குட்டி பரலோகம். அல்லேலூயா. ரைட். அடுத்த கடைசியா படிக்கிறோம், சொல்லி முடிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் படிங்க. 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பேசபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. ஆமென். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர் சபா வரைக்கும் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் விளங்கினது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜெபிக்கிற குடும்பத்துல உலகத்தை கலக்குகிற ஊழியக்காரன் எழும்புவான். அல்லேலூயா. ஆமென். எல்கானா தொடர்ந்து ஆலயத்துக்கு போய் ஜெபிச்சதுனால ஒரு சாமுவேல் பிறந்தான். அந்த சாமுவேல் வளர்ந்து 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 ஒரு பெரியவன் ஆன பொழுது தேவன் அவனை தெரிந்து கொண்டார். என் இருதயத்துக்கும் சித்தத்துக்கும் செய்கிற ஒருவனை நான் தெரிந்து கொள்ளுவேன்னு சொன்னவர் சாமுவேலை தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகித்து, இந்த சாமுவேல் பார்த்தீங்கன்னா ஒரு நியாயாதிபதியாகவும் இருந்தார். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தார். அதே போல ஒரு ஆசாரியனாகவும் இருந்தார். எல்கானா ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவன். அந்த வழியிலே வந்ததனால சாமுவேல் ஒரு ஆசாரியனாக இருந்தார். தேவ மனிதனாக ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். கர்த்தருடைய வார்த்தை அவரிடத்துல இருந்தது. தான் முதல் பெயர் சபா மட்டும்தான். இஸ்ரவேல் மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா தான்ற கோத்திரத்துக்கு கொடுத்த பகுதி மேல இருக்கும், கீழே பெயர் சபா இருக்கும். நம்முடைய இந்திய மேப்ல எப்படி மேல காஷ்மீர் இருக்கிறதோ கீழே கன்னியாகுமரி இருக்கிறதோ அதை போல தான் பெயர் சபான்னா இஸ்ரவேலுடைய மேப்ல மேலையும் கீழையும் இஸ்ரவேல் ரீஜன் முழுவதும், இஸ்ரவேல் நாடு முழுவதும், தேவ ஜனங்கள் இருக்கிற நாடு முழுவதும் சாமுவேல் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விளங்கினது. அல்லேலூயா.
எல்லாருக்கும் தெரியுது, ஒரு ஈவன் வேலைக்காரனுக்கு கூட தெரியுது, இந்த பட்டணத்துல தேவ மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவரிடத்துல போவோம், அவர் நம்முடைய வழிகளை நமக்கு தெரிவிப்பார், அவர் சொல்லுவது தப்பாமல் நடக்கும் என்று ஒரு வேலைக்காரன் கூட சொல்றாங்க. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த எல்கானா தொடர்ந்து ஆலயத்துக்கு போனபடினாலே அவனுடைய குடும்பத்துல ஒரு பெரிய ஊழியக்காரன் எழும்பினான். அல்லேலூயா. இன்னைக்கு என் பிள்ளை பெரிய டாக்டர், சயின்டிஸ்ட், நாசா விஞ்ஞானின்னு சொல்றதை விட பில்லி கிரகாம் ஐயாவுடைய அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? என் பிள்ளை ஆண்டவருக்காக நிற்கிற ஒரு ஊழியக்காரன், ஒரு பெரிய அபிஷேகம். ஆமேன். வேலைக்கு போய் கலெக்டரா வேலைக்கு போனா கூட 60 வயசு ஆச்சுன்னு என்ன செய்வாங்க? மாலையை போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க, ரிட்டையர்மெண்ட். ஆனா ஊழியக்காரனுக்கு 90 வயசு ஆனாலும் 100 வயசு ஆனாலும் ரிட்டையர்மெண்டே இல்லை. அல்லேலூயா. வார்த்தை இருக்கிறது, கிருபை இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது. எல்லாரும் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்கன்றாங்க. ஆமேன். ஆக எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. சாமுவேல் எங்க போனாலும் சொல்லுவாங்க, இவங்க அப்பா எல்கானா, இவர் எப்படிப்பட்டவர், ராமதாயமில் இருந்து குடும்பமா ஆலயத்துக்கு வந்துட்டே இருப்பாரு. இன்னைக்கு அவரு பையன் பாருங்க, இஸ்ரவேலையே ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆமே. நீங்க ஆலயத்துக்கு ரெகுலரா வர 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 உங்க பிள்ளைகளை ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களாக உருவாக்குவார், தீர்க்கதரிசிகளாக உருவாக்குவார். ஆமேன். பெரிய தலைவர்களாக, அதாவது தேவனை பற்றி சொல்லுகிற நல்ல தலைவர்களாக தேவன் உருவாக்குவார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை தேடுறதுனால, ஆவலோடு தேடுறதுனால 3 ஆசீர்வாதம். 1, குடும்ப சண்டை நீங்கினது. 2வது, ஜெபிக்கிறவங்களாக மாறினார்கள். 3வது, அந்த குடும்பத்துல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினான். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, ஆவலோடு ஆண்டவரை தேடுவோம், பிரயாசத்தோடு தேடுவோம். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வாருங்க? உடனடி ரிசல்ட் ஆக பிரச்சனைகளை மாற்றுவார். அப்புறம் ஜெபிக்கிறவங்களாக உருவாக்குவார். அப்புறம் ஊழியக்காரர்கள் குடும்பத்தில் எழும்புவார்கள். அல்லேலூயா. ஒரு பெரிய பாக்கியம். அல்டிமேட்டா என்ன கிடைக்கும்னா பரலோக பாக்கியம். இப்படி எல்லாம் தேடினா அந்த எல்கானாவை ஆண்டவர் விட்டு இருப்பாரா? கண்டிப்பா பரலோகம் கொண்டு போய் சேர்த்திருப்பார். அல்லேலூயா. இந்த பிரயாசம், இந்த அலைச்சல், இந்த பாடுகள்லாம் எதற்காக தெரியுமா? எப்படியாவது ஆண்டவரை போய் பார்க்கணும். அல்லேலூயா. அப்படியே முகத்தை பார்க்கணும், அப்படியே காயங்கள் அந்த தழும்புகளில் முத்தம் செய்யணும். இந்த பாட்டை எழுதின அந்த லிசி தாசையான்ற அம்மா, இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும் அப்படின்னு பாட்டு எழுதினவங்க ராஜாவை பார்க்க போயிட்டாங்க. அல்லேலூயா. அதை போல நாமும் ஒரு நாளில் போகணும். ஆமேன். அவரை பார்க்கணும், அவரை முத்தமிடணும், அவர் பாதத்தில் பணிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அந்த ஒரு பாக்கியத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? பிரயாசத்தோட ஆவலோட வார வாரம் கர்த்தரை தேடி வாங்க, சத்தியத்தை கேளுங்க, வசனத்தை மேய்ந்து கொள்ளுங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You will know the truth and the truth will set you free. அல்லேலூயா. இந்த பாக்கியத்தை பெற வேண்டுமானால் வீட்டில் இருந்தா முடியுமா? இந்த ஆசீர்வாதத்தை பெறணும் எல்கானா படுத்துவங்க இருந்தா முடியுமா? மலை பிரதேசத்திலிருந்து எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி அரேஞ்ச் பண்ணி தகுதிப்படுத்தி இழுத்துட்டு வரான். பலி செலுத்த, சேனைகளின் கர்த்தரை தொழுது கொள்ள. ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். நம்முடைய பொருட்களால் ஆண்டவரை கனப்படுத்தணும். ஆமேன். ஆக தேவ பிள்ளை, ஆண்டவர் நமக்கு இந்த பூமியில வாழுவதற்கான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அதிலிருந்து ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? பலி செலுத்தணும், கொடுக்கணும். அப்பதான் அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று. அந்த பலிகளில் ஆண்டவர் என்ன செய்யறார்? சுகந்த வாசனையாக நுகர்ந்து கொள்ளுகிறார். ஆமேன். சோ தேவ பிள்ளையே, தொடர்ந்து ஆண்டவர் ஆராதிப்போம், அளவிட முடியாத பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுவோம் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.